ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரருக்கு கிடைக்கக்கூடிய பொங்கல் பரிசு யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், அதை பற்றின முக்கிய தகவல் என்ன, எந்த தேதிகளிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்க போகிறாங்க, அதை பற்றின தமிழக அரசு லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் என்ன, யார் யாருக்கெல்லாம் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும், இதை நீங்கள் நேரடியாக ரொக்க பணமாக வாங்கலாமா, இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்டில் விழுமா, தமிழக அரசு இதற்கான அறிவிப்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வருஷம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஏதாவது ஒரு பரிசு தருவாங்க. அதாவது பொங்கலுக்கு கரும்பு, வெல்லம், மற்ற எல்லா பொருட்களும் தருவாங்க. இந்த வருடம் எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால 2026ஆம் ஆண்டு எலெக்ஷன் வரக்கூடிய காரணத்தினால பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுக்க போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கிடைக்கும், ரொக்கமாக கிடைக்குமா, இல்லை பார்த்திங்கன்னா நம்ம மகளிர் பணத்தோடு நமக்கு சேர்த்து போடுவாங்களா, இதற்கான டோக்கன் யாருக்கெல்லாம் வழங்குவாங்க, டோக்கன் என்னையிலிருந்து வழங்கப்படும், அதற்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 ரொக்க பரிசுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, வேட்டி மற்றும் சேலை ஆகியவை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்த சுமார் 10,000 கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகார அறிவிப்பை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தீபாவளி பண்டிகையின் போது வெளியிடுவார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தீபாவளி அப்போவே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இந்த 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அப்படின்றன. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொங்கலுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகுப்பு கிடைக்கும், இதுதான் முக்கியம். என்ன வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் கிடைக்கும், அரிசி மற்றும் சர்க்கரை ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அரிசி மற்றும் சர்க்கரை அட்டை, அதாவது அரிசி வாங்கக்கூடிய அட்டைகள் மற்றும் சர்க்கரை வாங்கக்கூடிய அட்டைகள், இந்த 2 அட்டைதாரர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடையாளத்திற்காக மட்டும் ரேஷன் அட்டை வைத்திருப்பதற்கு இந்த ரொக்க பரிசு வழங்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. அதாவது அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் நீங்கள் ரேஷன் அட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் மத்திய மாநில அரசுகள்கிட்ட இருந்து நீங்கள் கவர்மெண்ட் சேலரி ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கும் கிடையாது. பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் சர்க்கரை அட்டைதாரருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆண்டும் இதே நடைமுறையை பின்பற்றலாம் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பரிசு இடம்பெறவில்லை. நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சியில் மத்தியிலும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மீண்டும் ரொக்க பரிசுடன் கூடிய பொங்கல் தொகுப்பை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது ரொக்க பணம் பணமாக பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாயும் ப்ளஸ் உங்களுக்கு பொங்கலோட பரிசு தொகுப்பையும் வழங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் திட்டமிட்டுள்ள பற்றி இது பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15 தேதிகளிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படலாம். ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன் வழங்கப்படலாம் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த பொங்கல் பரிசு அறிவிப்பு வாக்குகளை கவரும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்காத திமுக அரசு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இது போன்ற அறிவிப்பை வெளியிடுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. எனினும் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களிடையே வரவேற்பை பெறுவதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ விரைவில் இதற்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.